வணக்கம் நண்பர்களே. தேர்தல் சமயத்தில் தேர்தல் களம் என்பது ஒரு யுத்த களம் போன்றது, போர்க்களம் போன்றது. எல்லாத்துக்கும் தெரியும். என்ன போர்க்களம் போன்றது அப்படின்னா, வெற்றி பெறுவதற்காக போராடும் என்ற ஒரு குணத்தை மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி யாருக்கும் வெக்கம் இல்லாமல் போராடும் போர்க்களம் அப்படின்னு தான் நம்ம இதை குறிப்பிட வேண்டியிருக்கு. யாருக்கும் இங்கே வெக்கம்லாம் இல்லை. போன முறை என்ன சொன்னோம், இந்த முறை எதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு கவலை இல்லை. ஸோ அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. மிஸ்டர் ஸ்டாலின் கையில் இப்போ தேர்தல் களத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக அவர் என்ன வச்சுருக்காருன்னா, மொழி எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு. அதுக்கு தான் அந்த பராசக்திங்கிற படத்தை வெளியிட்டார். ஆனால் உண்மையிலேயே அவர் நினச்சது வேறு, திமுக நினச்சது வேறு, அது வேறு மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ அந்த படம் முழு தோல்வி தான். பராசக்தி படம் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் அதனுடைய ஒன்லைன் ஸ்டோரி ஹிந்தி எதிர்ப்பு. அப்போ 60ல் நடந்த காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, திமுக என்ன பண்ணாங்க, எதுக்காக அந்த ஹிந்தியை எதிர்த்தாங்க, இந்த மாதிரி இதுக்கு ஒரு உருவாக்கப்பட்ட படம் நினச்சோம். ஹிந்தி எதிர்ப்புங்கிறது இப்போ துருப்பிடிச்ச ஆயுதம். இன்னும் மத்திய அரசை எதிர்ப்பது அதுக்கடுத்து துருப்பிடிச்ச ஆயுதம். ஒரு மத்திய அரசு, சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட், அவங்கக்கிட்டேருந்து ஏன்னா வரி வாங்குறதுல நீங்கள் அவங்களுக்கு பங்கு கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்க. தேச பாதுகாப்புன்னு ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா மைய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட நான் கொடுத்ததை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறதுலேயே நிறைய முரண்பாடுகள் தெரியுது. வரி வசூலை பங்கிடுறதுல பொருளாதார நிபுணர்கள் தான் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். நமக்கு பொதுவான பார்வை, வரி வசூல் பண்ணிவிட்டு எனக்கு நீ திருப்பி தரல அப்படின்னு சொல்கிறதுல என்ன விவரங்கள் இருக்குது? இல்லை. ஸோ துருப்பிடித்த ஆயுதங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, கோமாளி அமைச்சர்களையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போர்க்களத்தில் நிற்கிறீங்க. துருப்பிடித்த ஆயுதங்கள், ஒரு கோமாளி அமைச்சர்கள், அவர்களுக்குன்னு எந்த ஒரு கூறுபாடு இருக்க மாதிரியும் தெரியல. இருக்கிற காசெல்லாம் அடித்து வச்சுக்கிட்டு வழக்கை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. என்ன சாமர்த்தியம் இதில்? யுத்த காலத்தில் ஜெயிக்கணும்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன் வாளினை கூர்மை செய். அதாவது நீ கையில் வச்சுருக்கிற வாளை கூர்மைப்படுத்தணும், அல்லது எதிரியின் வாளினை மழுங்கச் செய். இந்த ரெண்டுமே இல்லாமல் துருப்பிடிச்ச ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு போரிடுற ஒரே போர் வீரன், தேர்தல் கள போர் வீரன் ஸ்டாலினாக தான் இருப்பார். ஸோ அவருக்கு இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இது மாதிரி ஒரு ஓல்டஸ்ட் இது, எங்களுடைய தமிழ் அடையாளத்தை அளிக்கிறீங்க, அதெல்லாம் யார் இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தில் ஈடுபடாது. மேலும் மேலும் தோக்கிறதுக்கு என்ன உண்டோ அத்தனை வியூ தான் வகுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆயுதங்கள் பயனற்றவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.